ஹே ஆல், இந்த புக்கை மட்டும் வாங்கி படிக்கவே படிக்காத. இதுல இருக்க சீக்ரெட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத அப்படின்னு யாராவது சொன்னா நாம சும்மா இருந்தாலும் நம்ம இன்ட்யூஷன் என்ன சொல்லும்? முதல்ல இந்த புக்கை வாங்கி அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தானே சொல்லும். அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா அதே கியூரியாசிட்டியோட தான் நானும் அந்த புக்ல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு தேடி தேடி படிச்சேன். இந்த புக் கொஞ்சம் டேஞ்சரான புக்குன்னே சொல்லலாம். சிலர் இந்த புக்கை அன்எத்திக்கல்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம லைஃபுக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கெல்லாம் எகெயின்ஸ்ட் ஆன மாதிரி இந்த புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சிலர் சொல்லிட்டு வராங்க. பொதுவா எல்லாத்துலயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சோ இந்த புக்ல என்ன இருக்குன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாத்தையும் நம்மளோட லைஃப்ல எப்படி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம லைஃபைய பவர்ஃபுல்லா மாத்தலாம்னு பார்க்கலாம். பொதுவா சிறை கைதிகள் திருந்தணுங்கிறதுக்காக நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கற மோட்டிவேட் பண்ணக்கூடிய புக்ஸ் அந்த கைதிகளுக்கு படிக்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஆனா சிறையில இருக்கக்கூடிய கைதிகள் இந்த புக்கை படிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு புக்கை பேன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அது என்ன புக்கா இருக்கும்? இதோ இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோமே, இந்த புக்கு தான் அது. இந்த புக்ல இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த புக்கை நான் படிக்கிறேன், இல்ல இந்த புக்ஸ்ல என்னதான் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் சீக்ரெட்டாவே வச்சுக்கோங்க. நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய சில முக்கியமான புக்ஸ் இருக்கு. தி சீக்ரெட், தி ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு நம்ம சேனல்லையே அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த புக் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் மேல. சரி, இப்படி பில்டப் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கியே, அது என்ன புக்குன்னு கொஞ்சம் சொல்லித்தல அப்படின்னு நீங்க என்ன மனசுக்குள்ள திட்டுறது எனக்கு கேக்குது. இப்படி எல்லாம் அவசரப்பட்டா எப்படி? சிதம்பர ரகசியம் மாதிரி ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த புக்ல இருக்க மேலோட்டமான விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதுல இருக்க விஷயங்களை கேட்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு சேஞ்சுக்கு இந்த புக்கோட பேர் என்னங்கிறத இந்த வீடியோட கடைசியில தான் சொல்ல போறேன். இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி. சரி, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பொலிட்டீஷியன்ஸ் எப்படி தனி மனிதனா மக்களை எப்படி ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு? அதுக்கெல்லாம் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஜீபூம்பா மாதிரி மேஜிக் பண்ணி வர்றது இல்ல, அதுக்கும் மேல. சரி, இப்போ அந்த பவர்ஃபுல்லான டூல்ஸ் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன் பார்த்துடலாம். வெயிட், இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்னு அப்படியே கேட்காம உங்க லைஃப்ல எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு விஷுவலைஸ் பண்ணிட்டே கேளுங்க. இந்த புக்ல 48 லாஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு அது எல்லாத்தையும் சொல்ல போறதில்ல. இந்த புக்ல கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிக்கிற மாதிரியான சில லாஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அத பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இத கேட்கும் போது உங்கள சில பேர் நினைக்கலாம், என்னம்மா இப்படி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றியேன்னு. வெயிட், நானும் இந்த புக்கை ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிச்சேன். நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின். பொய் சொல்றது தப்புதான். ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக நாம பொய்யே சொன்னாலும் அந்த இடத்துல அந்த பொய் கூட தப்பில்ல. இதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துது. அதே மாதிரிதான் நல்லதை யோசிச்சு நாம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது கண்டிப்பா தப்பில்ல. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இப்ப சொல்லுங்க, டீலா நோ டீலா? டீல் ஓகேனா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. லா 1, நெவர் அவுட்ஷைன் தி மாஸ்டர். என்னைக்குமே உங்க ஒர்க் பிளேஸ்ல உங்களுக்கு சுப்பீரியரா இருக்கவங்கள ஓவர் டூ பண்ணி போகணும்னு நினைக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மேல மேனேஜர் இல்ல பாஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்களோட டேலண்ட், ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்க காட்டலாம். ஏன், நீங்க ரொம்ப அறிவாளிங்கிறத கூட காட்டலாம். ஆனா எல்லாமே அவங்கள தாண்டி இருக்க கூடாது. ஒருவேளை உங்க பாஸை விட நீங்க டேலண்டான பர்சனா கூட இருக்கலாம். அதை பார்த்த மத்தவங்க நீ உன் பாஸோட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கியே அப்படின்னு கூட உங்களை புகழலாம். அப்போ நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஆமா, இது எல்லாமே என்னோட பாஸ் எனக்கு கத்து கொடுத்த விஷயம் தான் அப்படின்னு ஒரு 2-3 பிட்டை சேர்த்து போடுங்க. அது உங்க மேனேஜருக்கோ இல்ல உங்க பாஸ்க்கோ உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். உங்க மேல அவருக்கு நம்பிக்கை கூட வரும். லா நம்பர் 2, never put too much trust in friends. Learn how to use your enemies. பொதுவா இந்த ஒரு விஷயத்த நம்ம ஊர்ல இருக்க அப்பத்தாங்களே சொல்லியிருக்காங்க. சாட்சிக்காரன் கால்ல விழறத விட சண்டைக்காரன் கால்ல விழலான்னு. நம்ம எதிராளியோட சண்டை ஏற்படும் போது நமக்கு சாதகமா பேசுறவங்க கிட்ட அனுசரிச்சியும் அடிபணிஞ்சும் போறதை விட நம்ம எதிராளி கிட்டயே சுமூகமா பேசி அந்த சண்டைய அத்தோட முடிச்சுக்கலான்னு இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஆத்தர் சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு துரோகம், ஏமாற்றம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நடந்திருந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணமா யாரா இருந்திருப்பாங்க?
நம்ம யார் மேல முழு நம்பிக்கை வச்சு அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றோமோ அவங்க தான் நம்மள முதல்ல கவுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. நான் எல்லாரையுமே சொல்ல வரல, ஆனா 199 பேர் அப்படிதான் இருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க நண்பர்களை நம்பலாம், ஆனா அதிகமா நம்பாதீங்க. அதுக்கு பதிலா உங்க எதிராளிய எப்படியெல்லாம் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிங்க. இதனாலதான் அரசியல்வாதிகள் எல்லாம் கட்சி விட்டு கட்சி தாவுறாங்களோ. சரி, நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம், நம்ம அடுத்தலாம் என்னங்கறத பார்க்கலாம். கன்சீல் யோர் இன்டென்ஷன்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு விஷயத்த பெருசா அச்சீவ் பண்ணவங்கள பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க பெருசா வளவலா கொழகொலான எதையும் பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க நோக்கத்தை வேணா வெளிப்படையா சொல்லியிருக்கலாம், ஆனா அந்த நோக்கத்தை அடையறதுக்கான சில வழிமுறைகள் இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸ யாருக்கிட்டையும் வெளியில ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் ராஜதந்திரம். நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, நான் இந்த ஆட்சிக்கு வந்தா அதை செய்வேன் இது செய்வேன்னு 1008 விஷயங்களை அள்ளி தெளிப்பாங்க. நமக்கும் தெரியும் அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு, ஆனாலும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேக் ப்ராமிசஸ அவங்க வெளியில ஓப்பனா சொல்லலாம், ஆனா அவங்க கட்சியை மேம்படுத்துறதுக்குன்னு ஒரு சில சீக்ரெட்டான ப்ராசஸ அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. அதை மட்டும் எப்போதுமே வெளியில சொல்லவே மாட்டாங்க. அப்படி அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்? கண்டிப்பா நான் போன பாயிண்ட்ல சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்கவனே அதெல்லாம் கெடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்வான். சோ எப்போதுமே நம்ம சுத்தி இருக்கவங்கள இவன் என்னதான் செய்ய போறான் அப்படிங்கிற யோசனையிலேயே வச்சிருக்கணும். அடுத்த லா, ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி. இதுவுமே நான் போன பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தான். பவர்ஃபுல் பீப்புள் எப்போதுமே கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க. அந்த மௌனம் தான் நம்ம சுத்தி இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண வைக்கும். அதை இந்த ஆத்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. The more you say, the more likely you are to say something foolish. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பாட்டுக்கு லொடன்னு பேச ஆரம்பிச்சினா ஏதாவது முட்டாள்தனமா உளறி வைப்ப அப்படிங்கறது தான் சொல்றாரு. இன்னும் ஏன், நம்ம நாட்டுல கூட சில தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட பேச்சால ஒரு நல்ல நிலைமைக்கு வர மாதிரி தெரியும், ஆனா திடீர்னு அவங்க ஒரு ட்ரோல் பீஸா மாறி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா நமக்கே புரிய வரும். நம்ம வடிவேலு சொன்ன மாதிரி கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசுன அப்படின்னு கண்ட மேனிக்கு மாத்தி மாத்தி பேசினதுல இருந்து முட்டாள்தனமான பல வார்த்தைகளை லூஸ் டாக் பண்ணிருப்பாங்க. அந்த பேச்சு தான் அவங்கள ஒரு ட்ரோல் பீஸாவே மாத்திருக்கு. ஆக்சுவலா இந்த லாவை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பொலிட்டீஷியனோட ஞாபகம் தான் வந்துச்சு. அது யாருன்னு என்னால ஓப்பனா சொல்ல முடியாது, ஆனா நீங்க யாரை கெஸ் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறலாம் கோர்ட் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட். எதை பண்ணியாவது மக்கள் மத்தியில ஒரு பேச்சு பொருளா இருங்க அப்படிங்கிறது தான் இந்த லா உணர்த்துது. நிறைய செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கோங்க, இல்ல பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி தற்செயலா நடக்குதா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏதோ 1-2 தற்செயலா நடக்கலாம், ஆனா எல்லாமே எப்படி? இது எல்லாமே எதிராளிகள் செஞ்ச திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க இந்த சொசைட்டி மத்தியில ஸ்பாட் லைட்ல இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சிய தனக்கு தானே ஏற்படுத்திக்குவாங்க. இது இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு சினாரியோ. நீ நல்லது பண்ணுவியோ கெட்டது பண்ணுவியோ எதையாவது ஒண்ணு பண்ணி மக்கள் மத்தியில பேச்சு பொருளாவே இருக்கணும், அப்போதான் நம்ம பவர்ல இருக்க முடியும் அப்படிங்கறது தான் இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்த லால இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்தவங்கள வேலை வாங்கி பழகு, ஆனா அந்த வேலைக்கு கிடைக்கக்கூடிய எல்லா கிரெடிட்ஸ்க்கு பின்னாடியும் உன் பேர் மட்டும் தான் இருக்கணும்னு. லிட்டரலா சொல்லணும்னா உன்னோட எனர்ஜியை சேவ் பண்ணு, ஆனா அந்த வேலைக்கான கிரெடிட்ஸ் ஸ்கோர்ஸ் இது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. அப்பதான் உன்னோட கண்ட்ரோல்ல எல்லாரும் இருக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க சினிமாவே எடுத்துக்கோங்க. ஒரு படம் தயாரிச்சு வெளியில வரணும்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னால அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு போகும்? அந்த படத்தோட டைரக்டருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அந்த மூவிக்காக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாம் போகும். இதுக்கு பேரு ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, ஆனா எப்படி பார்த்தாலும் இது கொஞ்சம் வியர்டான விஷயமா தான் இருக்கு. அடுத்தலாம் என்ன தெரியுமா, பொதுவா கிராமங்கள்ல இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. உன் குடுமி இப்ப என் கையிலடா மாப்பிள. நீங்க பவர்ஃபுல்லான ஆளா இருக்கணும்னா என்னைக்குமே உங்களை சுத்தி இருக்கவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை தேடி தேடி வர மாதிரி நீங்க பாத்துக்கணும். அது அடுத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணியும் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வச்சு கார்னர் பண்ணியும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. உங்க பாஸ் என்ன பண்றாரு, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை செய்ய சொல்லி உங்ககிட்ட சொல்றாரு. லிட்டரலா சொல்லணும்னா ஃபோர்ஸ் பண்றாரு. அப்ப அந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியும்? அது நாம செய்ய வேண்டிய வேலையே இல்லைனாலும் அந்த வேலைய செஞ்சு முடிச்சுதானே ஆகணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாஸ் கிட்ட போய்
பாஸ் இது என்னோட வேலையே இல்ல, இதையே என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு போய் கேட்டா என்ன ஆகும்? அடுத்த நாள் நம்ம சீட்ல வேற ஒருத்தன் வந்து உக்காந்துருப்பான். இப்ப புரியுதா நம்ம பாஸோட சூப்பர் பவர் என்னன்னு? அதனால எப்போதுமே அடுத்தவன் குடுமைய நம்ம கையில வச்சுக்க கூடிய அந்த டெக்னிக்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த லா என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே ஒரு லால பாத்திருக்கோம், அதிகமா பேசக்கூடாதுன்னு. அதே போல எங்கெல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அடக்கி வாசிக்கணும். ஈவன் நம்ம ஆப்போனன்ட்ல இருக்கவங்க தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட முன் வைக்கலாம். அப்பவும் நாம அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ள என்டர் ஆகாம சைலண்டா அவங்க சொல்றத மட்டும் கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தப்பு, நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு நாம ஏதாவது சொல்ல போய் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இன்னும் பெருசாதான் ஆகும். ஒரு கட்டத்துல நாம யோசிச்சு வச்சிருக்க அந்த ஒரு முடிவை ஒருவேளை நாம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு நமக்குள்ள நாமளே யோசிக்க கூடிய ஒரு நிலைமை வந்துடும். அதுக்கப்புறம் நாம எங்கிட்ட இருந்து ஆக்ஷன்ல இறங்குறது. சோ ஆர்கியூமெண்ட்ஸ்ல ஈடுபடுறது நம்ம இமேஜ குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம மைண்டையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தும். சோ உங்க ஆர்கியூமெண்ட்ஸை எப்போதுமே உங்க ஆக்ஷன்ல தான் வெளிக்காட்டணும். அடுத்ததா இந்த ஆத்தர் சொல்றது, எப்போதுமே உங்களை சுத்தி 4-5 பேர் கூடவே இருக்கணும். அந்த 4 பேருக்குமே உங்களோட தேவைகள் இருக்கணும். ஓப்பனா சொல்லணும்னா நிறைய வீடுகள்ல டாக்ஸ் வளர்ப்பாங்க. அந்த எஜமானர் சொல்ற எல்லா விஷயங்களையும் அந்த டாக்ஸ் அப்படியே செய்யும். அதெல்லாம் எப்படி? இப்படிதான் அப்போ அந்த டாக்ஸ்க்கு ரொட்டி துண்டுகளை தூக்கி போடணும். அந்த டாக்ஸோட மைண்ட்ல எப்படி செட் ஆயிருக்கும்? நம்ம எஜமானர் சொல்றத கேட்டா நமக்கு நிறைய பிஸ்கட்ஸ் கிடைக்கும்னு. இப்ப புரியுதா இந்த ஆத்தர் உங்களை எந்த மாதிரி யோசிக்க சொல்றாருன்னு? இந்த மாதிரி நம்மளை சுத்தி 4-5 பேர் இருக்கிறது நம்மளோட வேலைகளை செய்யறது மட்டும் இல்ல, அது நமக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கும் கூட. அதே சமயம் ஆத்தர் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. எப்போதுமே உங்க வேலைகளை செய்யறதுக்கு உங்களை சுத்தி 4 பேரை வச்சுக்கோங்க, ஆனா எல்லா வேலைகளையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறாதீங்க. நீங்க வந்தாதான் அந்த இடத்துல அந்த வேலை முடியும் அப்படிங்கிற சினாரியோவை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அதாவது உங்களை சுத்தி இருக்கவங்க நீங்க சொல்ற வேலைகளை மட்டும்தான் செய்யணும், அந்த மாதிரி அவங்க மைண்ட செட் பண்ணி வைக்கணும்னு சொல்றாரு. நம்ம பாலிடிக்ஸ்லயே அந்த மாதிரி நிறைய எடுபடிகளை பார்த்திருப்போம். தனக்கு மேல இருக்கவங்க சொல்றத மட்டும்தான் செய்வான், அதுக்கு மேல அவனால யோசிக்கவே முடியாது. இதே ஸ்ட்ராட்டஜியா உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணணும்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. அடுத்த லா என்ன தெரியுமா? உங்களுக்கு யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? டைரக்டா போய் அம்மா தாயே எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு கேட்டா நம்ம மரியாதை என்ன ஆகும்? கண்டிப்பா நம்மள மேலையும் கீழையும் தான் பாப்பான் இல்லையா? இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப்ப அவங்களையே செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட செய்ய வைக்கணும்னு சொல்றாரு. நீங்க பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ், பவர்ஃபுல்லான ஆட்களை பார்த்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னா பொலைட்டாலாம் கேட்க மாட்டாங்க, அதிகார தோரணையோட சுத்தி வளைச்சு மூக்க தொடுவாங்க. ஆனா பொதுவா நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னா பொலைட்டாவும் ரொம்ப அன்பாவும் தன்மையாவும் கேட்கணும்னு தானே. ஆனா இந்த லா நமக்கு எப்படி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்த சொல்லி கொடுக்குது பாத்தீங்களா? அடுத்த ஆத்தர் சொல்றது, ஒருத்தவங்க கிட்ட நண்பன் மாதிரி நடிச்சுக்கோ, ஆனா அவனுக்கே தெரியாம அவனை பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு உனக்கு ஒரு காரியம் நடக்கணுங்கும் போது அந்த விஷயங்களை ஒரு லூப் மாதிரி யூஸ் பண்ண சொல்றாரு. லிட்ரலா சொல்லணும்னா ஒருத்தனுக்கு ஸ்பை வேலை பார்க்க சொல்றாரு. எனக்கு இந்த லா படிக்கும் போது என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது தெரியுமா? நம்ம இந்தியாலே இருந்த ஒரு லேடி நமக்கே தெரியாம பாகிஸ்தானுக்கு ஸ்பை வேலை பார்த்தாங்க இல்லையா? அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த லாவை பத்தி கேட்கும்போது இன்னொரு மூவி கூட எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா இந்த லாவை படிக்கும் போதே கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? நம்மோட முன்னோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான பாடம் என்ன? பகைவன் கிட்டையும் அன்பா இரு, பழி வாங்குற குணத்தை அடியோட கைவிடு, இப்படின்னு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த லா என்ன சொல்லுது தெரியுமா? உன்னோட எனிமி யாருன்னு தெரிஞ்சா அவனை ஃபுல்லா கிரஷ் பண்ணிடு, மிச்சம் மீதி விட்டு வச்சா கண்டிப்பா ஒரு பெரிய ரிவெஞ்சோட அவன் உன்னை தேடி வருவான். சோ கிரஷ் யோர் எனிமி டோட்டலி அப்படின்னு இந்த லா நமக்கு சொல்லி கொடுக்குது. அதிகாரத்துல இருக்கவங்க எந்த லாஸை ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாவை எப்படி பார்த்தாலும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கவே முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நமக்கு எனிமின்னு யாரு தெரிஞ்சதோ அவங்கள கண்டுக்காம அப்படியே விட்டுடணும். பர்சனலா இந்த லாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம கெத்தா இருக்கணும்னா முக்கியமா இந்த லாவை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அன்வான்டாவோ இல்ல வாண்டடாவோ எல்லா இடத்துலயும் உங்களோட பிரசன்ஸை கொடுக்காதீங்க. எல்லா இடங்கள்லயும் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம முந்திரி கொட்டை மாதிரி போய் நிக்கும் போது
நம்ம மேல பெருசா ஒரு அட்டென்ஷனோ ஃபோக்கஸோ வராது. அதுவே 10 இடத்துல உங்களை கூப்பிடும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்க உங்க பிரசன்ஸை கொடுத்து பாருங்க. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரெஸ்பெக்டும் ஹானரும் அதிகரிக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் எப்போதும் அவைலபிளா இருக்காதீங்க. பிஸியா இல்லைன்னா கூட பிஸியா இருக்க மாதிரி காமிச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரெஸ்பெக்டை அதிகரிக்கும். உதாரணத்துக்கு நம்ம நயன்தாரா எடுத்துக்கோங்க. வேற எந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த லா என்ன தெரியுமா? டோன்ட் கமிட் டு எனி ஒன். எல்லார்கிட்டயும் நம்ம வளைஞ்சு கொடுத்து போக கூடாது. அது கண்டிப்பா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட பாதிக்கும். ஒருத்தங்களுக்கு என்ன ஃபேவர் செய்யணுமோ அதை செய்யலாம், ஆனா அதுல சில லிமிடேஷன்ஸ் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். யார்கிட்டயும் போய் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுடவே கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஃபுல்லா டோட்டலா உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டேன்னு அர்த்தம். கண்டிப்பா உங்களுக்குன்னு இருக்க ஸ்பேஸ்க்குள்ள நீங்க யாரையுமே அலோ பண்ணவே கூடாது. சோ எதுலயும் கமிட் ஆக கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த ஆத்தர் இங்க சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கு. ஒருத்தர் நடுநிலையா இருக்கும்போது எல்லாருடைய போக்கஸும் அவர் மேல இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் நான் இந்த கட்சியில ஜாயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி ஜாயிண்ட் அடிப்பாங்க. அங்க 1 வருஷமோ 2 வருஷமோ குப்பை கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போனன்ட்ல இருக்க அந்த கட்சியில சேர்றதுக்காக ஜம்ப் அடிப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி, அந்த கட்சியில இருந்து இந்த கட்சின்னு மாறிக்கிட்டே இருந்தா யாருதான் மதிப்பாங்க? கடைசியில அவர் கட்சியே காணாம போயிருக்கும். இந்த லாவை படிக்கும் போது நீங்களும் அவரு தானே நினைச்சீங்க. அப்போ நான் நினைச்சதுலயே ஒன்னும் தப்பு இல்ல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நாம பவர்ஃபுல்லா இருக்கணும்னா எப்போதுமே நான் தான் கெத்து அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்மளை விட வாய்ஸா இருக்க ஒருத்தவங்க கிட்ட நான் தான் கெத்து அப்படின்னு காட்டுறதுக்கு பதிலா அவங்க கிட்ட தற்காலிகமா சரண்டர் ஆகுறது எவ்வளவோ மேல். இப்படி சரண்டர் ஆகுறதுனால நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். இன்னொன்னு நாம சரண்டர் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எதிராளியோட ஃபோக்கஸ் முழுசா நம்ம மேல இருக்காது. சோ அந்த கேப்பையும் டைமையும் நாம பயன்படுத்திக்கிட்டு அவன் பொசிஷனுக்கு நாம எப்படி வரலாங்கிறத பிளான் பண்ணி அதுக்கான எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் தாண்டா கெத்துன்னு தில்லா காட்டிக்கலாம். அடுத்த லா என்ன தெரியுமா? நாம எந்த நேரத்துல எந்த வேலையை செய்வோன்னு யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு நாம இருக்கணும். அதாவது நம்மள நாமே ரீக்ரியேட் பண்ணிக்கணும். நாம இப்படிதான் அப்படின்னு செயல் மூலியமா மத்தவங்களுக்கு காட்டிட்டே இருக்கணுமே தவிர இவன் இப்படிதான் அப்படின்னு மத்தவங்க நம்மள கை காட்டி சொல்ற அளவுக்கு நாம நடந்துக்க கூடாது. மொத்தத்துல சொல்லணும்னா கிரிஞ்சா எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மத்தவங்களோட அட்டென்ஷன் முழுசா நம்ம மேல இருக்கும். இவனை கெஸ் பண்ணவே முடியலையேப்பா, இவன் எப்போ எப்படி என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியலையே அப்படின்னு மத்தவங்கள புலம்ப விடணும். அடுத்ததா என்ன தெரியுமா? உங்க கைகளை சுத்தமா வச்சுக்கிறது. நான் தினமும் 10 முறை குளிக்கிறேன், கைக்கு சோப் போட்டு குளிக்கிறேன் அப்படிங்கறது இல்ல. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல உங்களோட தலையீடு கண்டிப்பா இருக்கணும், ஆனா டைரக்டா இருக்க கூடாது. அந்த விஷயத்த யாரையாவது வச்சுதான் நீங்க செய்யணும். ஏன்னா அப்பதான் பேக் ஃபயர் ஆகும்போது அவனை கை காமிச்சிட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம் பாருங்க. இப்போ பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இல்ல செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துல பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற அட்மினையோ இல்ல மேனேஜர்ஸையோ கை காமிச்சிட்டு இவங்க தப்பிச்சுக்குவாங்க. சோ இப்ப மக்களோட பார்வையில அந்த தவறுகளை யார் செஞ்ச மாதிரி இருக்கும்? இப்ப புரியுதா? கீப் யுவர் ஹேண்ட்ஸ் கிளீன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு? பொதுவா பவர்ல இருக்கவங்கள மக்கள் கூட்டம் கூட்டமா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது மக்கள் உங்களை கூட்டம் கூட்டமா நம்ப ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு மக்களுக்கு கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கலாம், இல்லனா மக்கள் கடவுளே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்புற மாதிரியான ஒரு சினாரியோவா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசைகளை தூண்டும் விதத்துல உங்களோட ஆக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் உங்களை கூட்டம் கூட்டமா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த லாவை படிக்கும் போது எனக்கு ஒரு ஆசாமி ஞாபகத்துக்கு வந்தாரு. உங்களுக்கு அந்த ஆசாமி யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நீங்க ஒரு பவருக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா முக்கியமா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தந்திரமா யாருக்கும் தெரியாம உங்க காய நகர்த்தணும். மத்தவங்க பார்வைக்கு எப்போதுமே நீங்க ஒரு நேர்மையானவனாவும் தைரியமானவனாவும் தெரியணும். ஆனா உங்க தந்திரங்கள் எல்லாத்தையும் மறைமுகமா தான் நீங்க காட்டணும்.
இப்போ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் தைரியமா ஒரு சில அறிக்கைகளை வெளிவிடுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஆஹா, இவர் இவ்வளவு தைரியமானவரா, இவ்வளவு நேர்மையானவரா அப்படின்லாம் தோணிருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க பலவிதமான தந்திரங்களை செஞ்சிருப்பாங்க. வெளி உலக பார்வைக்கு அது எதுவுமே தெரியாது. அப்படிதான் நீங்களும் உங்க ஆக்ஷன்ல இறங்கணும்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. அடுத்ததா எல்லார் கண்களுக்கும் ஒரு ஹீரோ மாதிரி தெரியறது. வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஹீரோவா இருக்கவன் என்ன சொன்னாலும் இந்த உலகம் அதை நம்பும். உதாரணத்துக்கு ஜூலியஸ் சீசர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவரு ரோமன் நாட்டுல மிகப்பெரிய அரசியல்வாதியா இருந்தவர். அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா, அப்பப்ப சில மேடை நாடகங்கள்ல நடிப்பாராம். அதுவும் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேரக்டர்ஸ்ல மட்டும் தான் நடிப்பாராம். இது மூலியமா என்ன ஆகும், மக்கள் மத்தியில மக்களோட மனசுல அவர் உண்மையான ஹீரோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். இதுதான் நிறைய பேரு சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமா கூட இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் மத்தியிலயும் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் ஒருத்தவங்களை ஃபேவர் பண்ணியும் பேசும்போது அவங்க கண்களுக்கு நீங்க பிடிச்சமான ஒரு நபரா தானே தெரியுவீங்க. ஆனா பின்னாடி வந்து நீங்க என்னதான் கழுவி கழுவி ஊத்துனாலும் அவங்களுக்கு தெரியவா போகுது, நீங்க தான் கெத்து அப்படின்னு காமிச்சுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா, உங்க எதிராளியோட வீக்னஸ் என்னங்கறத முதல்ல கண்டுபிடிங்க. அந்த வீக்னஸை வச்சு அவனை த்ரெட்டன் பண்ணி எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாங்கிறதையும் அவனுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தலாங்கிறதையும் தான் இந்த லா நமக்கு சொல்லுது. பொதுவா எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, அந்த வீக்னஸை வச்சு எதிராளிய தும்சம் பண்ண சொல்றாரு. நீங்க ஒரு எஜமானரா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், உங்களுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி சில ஆட்களை நீங்க நியமிச்சுக்கணும். இதெல்லாம் சரிதான். ஆனா முக்கியமா ஒரு விஷயம் இருக்கே, முதல்ல எஜமானர்னா எஜமானர் மாதிரி இருக்க கத்துக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பணத்தையும் அதிகாரத்தையும் நம்ம ஃபேஷன்ல காட்டணும். லக்கி பாஸ்கர் மூவில நம்ம துல்கர் சல்மான் சொல்லிருப்பாரு, ரெஸ்பெக்ட் வேணும்னா பணம் நம்ம உடம்பு மேல தெரியணும். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக்ங்க அது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்டே அடங்கி இருக்கு. ராஜாவா இருக்கணும்னா முதல்ல ராஜாவா வேஷம் போட தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம மக்கள் நம்மள பார்க்கும்போது இவ ராஜா தான்ப்பா அப்படின்னு நம்புவாங்க. அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த நேரத்துக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கணும். அவசர முடிவு கண்டிப்பா ஆபத்தான விளைவுகளை தான் தரும். உதாரணத்துக்கு நம்ம அரசியல் கட்சிகளையே எடுத்துக்கோங்களேன். எத்தனையோ கட்சி தலைவர்கள் தந்திரமா வீழ்த்தப்பட்டு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குமாங்கிற மாதிரி அந்த கட்சியில யாரு என்னன்னு தெரியாதவங்கலாம் கூட அந்த கட்சியோட பொறுப்பை ஏத்துக்கலையா. அதுக்கு தான் இந்த ஆத்தர் சொல்றாரு, நீ ஒரு பவருக்கு வரணும்னா அதுக்கான நேரத்தையும் வாய்ப்புகளையும் எதிர்பார்த்துக்கிட்டு பொறுமையோட இருக்கணும்னு. இந்த லாக்கு எந்த தலைவர் கச்சிதமா பொருந்துவாரு அப்படிங்கறத மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போறலா குட்டைய குழப்பி அதுல இருந்து மீன் பிடிக்கிற கதை தான். நாம ஒரு பவருக்கு வரணும்னா நம்மள சுத்தி இருக்கவங்கள முதல்ல குழப்பி விடணும். அவங்க எல்லாம் குழப்பத்துல இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம பயன்படுத்தி கிடைக்கிற வாய்ப்புகளை எடுத்து நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். இதுதான் இப்போ வரைக்கும் பல தலைவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட முக்கியமான 24 லாஸை பத்தி மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த புக்ல இந்த மாதிரி 24 லாஸ் இருக்கு. அது வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். இவ்வளோ நேரமா நம்ம எந்த புக்கை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம், தி 48 லாஸ் ஆஃப் பவர். இதோட ஆத்தர் ராபர்ட் கிரீக். இது ரொம்பவே ஃபேமஸான புக்கு தான், ஆனா கொஞ்சம் டேஞ்சரான புக்கும் கூட. என்னங்க, இந்த 24 லாஸையும் கேட்டு உங்க லைஃப்ல நீங்க ஒரு பவருக்கு வரணும்னா எந்த மாதிரி ராஜ தந்திரங்கள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கறத கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப புரியுதா எதுக்காக இந்த புக்கை ஜெயில் கைதிங்க படிக்க கூடாதுன்னு பேன் பண்ணாங்கன்னு? சரி, அதெல்லாம் விடுங்க. நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அது எல்லாமே நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்க 24 லாஸ்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச லா எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. புக்ஸ் படிக்கவே பிடிக்காதவங்க இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி, புக்ஸ் படிக்கதான் பிடிக்கல, அட்லீஸ்ட் இந்த தந்திரங்கள் எல்லாத்தையும் கேட்கவாது செய் அப்படின்னு சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான புக் ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.